வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீச வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றும் நாளையும் வெயிலின் தாக்கம் தமிழ்நாட்டில் தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் 3ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் கோடை மழை இடி மின்னலுடன் பரவலாக பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வட தமிழ்நாட்டின் உள் மாவட்ட சமவெளி பகுதிகளில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீச வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்ட பகுதிகளில் சமவெளி இடங்கள்ல ஓரிடங்கள்ல வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து வானிலை ஆய்வு முன்னெடுப்புல நமக்கு மழைக்கான வாய்ப்பும் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இடி மின்னல் உடன் பெய்யக்கூடிய கோடை மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 3ஆம் தேதி முதலே தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இடிமுடன் கூடிய கோடை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் காரணமாக வெயிலினுடைய தாக்கம் வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக குறைவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்போதைய வானிலை நிலவரங்கள்படி நிலவுவதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மழைக்கான வாய்ப்பு பொறுத்தமட்டில் தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பும், வட தமிழ்நாட்டில் ஓரிடங்கள்ல கோடை மழையாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெப்பத்தை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் தொடர்ந்து இதனால் வரை நீடித்தது போலவே உச்சபட்சமான வெயிலாகவும் அதே நேரத்தில் நமக்கு வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பும் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்ட பகுதிகளில் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் உள் மாவட்ட பகுதியில் இதுவரைக்கும் இருந்த அந்த வெயிலுடைய தாக்கம் நாளை வடக்கு இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் இன்றைய தினமும் நாளையும் நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.